சென்னை பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அனல் பறக்க பேசியுள்ளார். அந்த காட்சிகளை இந்த பதிவில் பார்க்கலாம். சமூக நீதி பத்தி பேசலாம். கடைசி ஆயுதம் சமூக நீதி தூக்கிட்டு வருவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சென்னை வெள்ளத்துல மக்கள் கோபமா இருக்கிறாங்க. இன்வெஸ்டர் சமிட்லி பணம் வரல, நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அப்ப நாங்க சமூக நீதியும் தூக்கிட்டு வருவாங்க. ஐயா, நேற்று ஹொசூர்ல பேசும்பொழுது கூட சொன்னோங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த நாள், ஐயா விபி துரைசாமி அவங்க இருக்கிறார், செப்டம்பர் 16, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள், 16/9/1949. அந்த கட்சி அப்ப பாத்தீங்கன்னா ப்ரோக்ரசிவ் திராவிடியன் ப்ரோக்ரசிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் சென்னையில ஒரு இடத்துல உட்கார்ந்து மீட்டிங் போட்டு ஒரு செயற்குழு மாதிரி கூட்டத்தை கூட்டி நாங்க திமுக ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கூட்டத்தினுடைய தலைவரும் அதற்கு முன் பேசிய அண்ணாதுரை அவர்கள் பேசிய கருத்து பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் சர்வதிகாரியாக மாறிவிட்டார், திருமணத்திற்கு பிறகு முழு சர்வதிகாரியாக மாறிவிட்டார், அவரிடத்துல எங்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கும் எங்களுக்கு தெரியல, அதனால தனி கட்சி தேவைப்படுகிறது, அதற்காக திராவிடியன் ப்ரோக்ரசிவ் ஃபெடரேஷன் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறதுன்னு 16/8/1949 ஆரம்பிக்கிறார். பெரியாரை முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்கள், பெரியாரை சர்வதிகாரி என்று சொன்னவர்கள், இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சர்வதிகாரி பாருங்க, என்ன டிராமான்னு பாருங்க, காமெடி பாருங்க. இன்னைக்கு பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.